ஹே பிரேக் ஸ்குவாட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரி நம்ம வழக்கமாக பண்ணுற ரியாலிட்டி ஆஃப் ஸ்டண்ட் ரைடிங் சீரியஸில் என்எஸ்ல ஸ்டண்ட் பண்ணி ஒரு vlog போடலாம்னு சொல்லி பார்த்தா அப்போ தான் இந்த R15 நம்ம கண்ணில் சிக்கிச்சு. நம்ம கண்ணில் சிக்கிடுச்சுன்னா நம்ம சும்மா விடுவோமா? ஏட்ரா அந்த வண்டியை, வண்டி எடுக்கடா. சரி அந்த R15 எடுத்து ஸ்டண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வண்டியோட ஓனர் அங்கே இருந்து ப்ரோ அதில் ஸ்டண்ட் பண்ணாதீங்க, அது கஷ்டமாக இருக்கும், அதில் ஸ்டண்ட் வராது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம மைண்டை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, வராதுன்னு சொன்னால் தான் அதை எடுத்து பண்ணணும்னு தோணும். அது எப்படி வராமல் போகும்ட்டு அந்த வண்டியை எடுத்து நம்மளும் ஸ்டண்ட் பண்ண ஆரம்பிச்சு. கஷ்டமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டமாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் பண்ணும்போது மட்டும்தான் கஷ்டமாக இருந்துச்சு, போக போக வண்டி வந்து ரொம்ப குழந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் அந்த ஆஃப் ஹோல் சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா அக்கல்ல வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். உடனே என்கிட்டயும் ஒரு R15 இருக்குது ப்ரோ, அதை பிரித்து ஸ்டண்ட் கற்றுக்கலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணிட்டு பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒரு ஸ்டண்ட் கற்றுக்கிறதுக்கான கரெக்டான வண்டி கிடையாது. உங்களுக்கு அப்படி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து ஸ்டண்ட் பைக் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த வண்டியில் நீங்கள் ஸ்டண்ட் கற்றுக்கிறது ஈஸின்னு சொல்லி நான் பர்சனலாக உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டண்ட் ரைடிங் பற்றி அட்வென்ச்சரஸான ஃபன்னியான கண்டென்ட்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் பிரேக்ராஜ்ன்ற பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பை பை கைஸ்.